வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு. இதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல். நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணியில யார் யார் இருக்கா? திரு மோடி, அமித்ஷா, அவங்களுடைய அடிமை கூட்டம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம இத்தனை திட்டங்களை பண்ணதுனால இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, பாஜகவை தமிழ்நாடு மக்கள் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக போர்வையை போத்துக்கிட்டு எப்படியாவது குறுக்கு வழியில நுழைய பாக்குறாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்குங்க. நேற்று பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது, பரமக்குடியில பேசி இருக்கும் போது என்னை பத்தி பேசியிருக்கிறார். நான் அவரை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டேன்னா, நான் என்ன தரக்குறைவா பேசினேன்? நான் எதுவே பேசல. அவர் என்ன சொல்றாரு, என்னோட வயசு அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான், என்னுடைய வயசு அவருடைய அரசியல் அனுபவம் தான். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் எனக்கு நிச்சயமா இல்லதான், அதை விட அனுபவம் குறைவுதான். ஆனா எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கிங்க கிட்ட பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நிக்கிற அனுபவம் என்னோட அனுபவம். என்னைக்கா இருந்தாலும் மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் என் அனுபவம். இதெல்லாம் என் அனுபவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அப்புறம் அந்த அம்மா மோடி, அமித்ஷா, இவங்க 2 பேர் காலை பிடிச்சிட்டு இருக்கிறதா அவருடைய அனுபவம். ஆனா யார் யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க கால் எல்லாத்தையும் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். நான் ஒன்னும் டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வரல. அந்த அனுபவம் என்கிட்ட இல்ல. நான் ஒன்னும் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கர்ச்சி போல மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை டெல்லியில அடக்கு வச்ச அனுபவம் எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாதிரி இந்த கேவலமான அனுபவங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு பிஜேபி களத்துல இறங்கி இருக்காங்க. பிஜேபி அவங்களோட டீமை இறக்கி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, பிஜேபி டீம், சி டீம், டி டீம், பல டீம்கள் இறங்கி இருக்கு. எத்தனை டீம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல என்னைக்குமே திமுக தான் சாம்பியன் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? அரசியல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கிறார். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு மோடியுடைய மொரட்டு அடிமைதான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத சட்டமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணுங்க. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு 1ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 23 நாட்கள் நீங்க களத்துல இறங்கி இந்த பிரச்சாரத்தை அனைவரும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணும்? ஏன் வில்வநாதன் ஜெயிக்கணும்? ஏன் அவர் சட்டமன்றத்துக்கு போனோம்? ஏன் நம்முடைய திமுக ஆட்சி அமைக்கணும்? ஏன் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்? அதிமுக ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு எந்த விதத்துல பின்னோக்கி போகுங்கிறத பிரச்சாரத்தை அடுத்த 23 நாட்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா?